ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார். என்னன்னாக்கா, காங்கிரஸ் கடந்த காலங்கள்ல பல தவறுகளை செய்திருக்கு. அந்த தவறுகளை திருத்திக் கொள்ள இனிமேல் அந்த மாதிரி தவறுகள் நடக்காம பார்த்து கொள்ள வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கு. இது எதனுடைய வெளிப்பாடு நீங்க பாக்குறீங்க? நிச்சயமா இந்த இந்த வார்த்தை வந்து ராகுல் மேபி இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் அப்போ பேசி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி எனக்கு இருந்தது. நம்ம யாருக்கிட்ட இடஒதுக்கீட்டுக்காக போராடணுமோ, யாருக்கிட்ட நம்ம மாநில சுயாட்சிக்காக மல்லு கட்டணுமோ, இன்று அவர்கள் அதை தொடர்ந்து மேடைகள்ல சொல்றதோட இல்லாம எஸ் நாங்க தப்பு பண்ணணும், நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா அன்றைய நிலை இன்றைய காங்கிரஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய அந்த கூற்று நீட் எக்ஸாம காங்கிரஸ் தான் கொண்டுட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமா காங்கிரஸ் தான் கொண்டுட்டு வந்துச்சு, ஆனா இங்க நம்ம திராவிட ஆட்சியில நாங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னோம். இன்னைக்கு அவங்க நீட் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதை அவர் மேபி தவறுன்னு சொல்லலாம். அண்ட் மாநிலங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் வேணும், ஒரு உரிமை வேணும். அதையெல்லாம் அவங்களுடைய ஆட்சி காலத்திலையும் நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் அவங்க பறிச்சுட்டு போனாங்க. அதையெல்லாம் அவங்க தவறுன்னு சொல்லலாம். இடஒதுக்கீடு எதுக்கு அப்படின்னு சொல்லி அவர்களுடைய மேல்மட்ட தலைவர்கள் கிட்ட இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கு. இன்னும் சொல்லணும்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பெருவாரியான தலைவர்கள், வட மாநிலத்துல இருக்கக்கூடியவங்க சனாதனத்தை கையில வச்சிருக்கக்கூடிய தலைவர்கள், அதை பின்பற்றக்கூடிய தலைவர்களும் அங்க உண்டு. அதையெல்லாம் மனதில வச்சு ராகுல் நாங்களும் தவறு செய்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த கருத்தை சொல்லி இருக்கலாம் நம்புறேன். சோ இன்று இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களுடைய தவறை உணர்ந்திருக்கிறார்கள். அதை திருத்திக் கொள்வோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை நம்ம கிட்ட கொடுக்கும் பொழுது நிச்சயமா இந்த ஒன்றியம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்ல ஒரு மாற்றங்களை உள்வாங்கக்கூடிய ஒன்றியமா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வருதுங்க. காங்கிரஸ் கட்சியோடைய தேர்தல் அறிக்கை வந்து பாத்தீங்கன்னாக்கா மாவோயிஸ்டுகளுடைய அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தையும் காங்கிரஸ் மேல வந்து வச்சிருக்கிறாரு. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது மாவோயிஸ்ட், நம்ம நக்சல், இல்ல இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன தீவிரவாத அமைப்புகள்னு நம்ம கணிக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களுடைய சித்தாந்தம் அப்படிங்கிறது அடிப்படையில் என்னவா இருக்குங்க? முதலாளித்துவத்துக்கு எதிரானவர்களா இருப்பாங்க இல்லையா? சாதாரண சாமானிய மக்கள் சுரண்டப்படக்கூடிய இடத்தில் அதை யார் சுரண்டாங்களோ, அரசாங்கம் செய்தாவோ, அதிகாரிகள் செய்தாலோ, இல்ல ஒரு குறிப்பிட்ட அந்த நிலப்பிரதிபு அந்த மாதிரியான ஆட்கள் செய்யும் பொழுது அந்த இடத்துல அந்த குழுக்கள் உருவாக்கப்படும். இல்ல அங்க இருந்து அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து நாங்க மக்களை காப்பாற்ற போறோம்னு சொல்லி அவங்க வந்து அந்த இடத்துல செயல்படுவாங்க. அப்ப காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது மாவோயிஸ்டோட தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குது அப்படின்னு பிஜேபி சொல்லுது அப்படின்னு சொன்னா, அப்ப காங்கிரசினுடைய அறிக்கை முதலாளித்துவத்துக்கு எதிரான அறிக்கையா இருக்கு, மக்கள் நலம் சார்ந்த அறிக்கையா இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களை மேல கொண்டு வருவதற்கான எத்தனை காரணங்கள் இருக்குமோ, என்ன மாதிரியான திட்டங்களை போட்டா அதை செய்ய இயலுமோ அந்த மாதிரியான திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு அறிக்கையா இருக்கனாலதான் இவங்க அது மாதிரியான ஒரு அறிக்கை அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் சூட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் வந்து மோடி சொல்லியிருக்காரு. அதாவது நேரு அவர்களுடைய ஆட்சிய டாடா பிர்லா ஆட்சின்னு தான் அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம அம்பானி அதானியை வச்சு இவரை சொல்லிடுறோமா? சோ நேருவோட ஆட்சியை தான் அப்படி சொன்னாங்க. சோ சோனியா காந்தி குடும்பம் அது மாதிரியான ஒரு பேரை எனக்கு சூட்டுறக்கு பாக்குறாங்கன்னு சொல்லி சமீபத்துல அங்கதான் வடக்கு ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல டாடா பிர்லாவினுடைய ஆட்சின்னு நேருவோட ஆட்சியில சொல்லியே இருந்தாலும் கூட நேரு இங்க உருவாக்கி திட்டங்களுங்க. கல்வி நிறுவனங்களே எடுத்துட்டா நம்ம வந்து ஐஐஎம்ல இருந்து ஐஐடி வரைக்கும் ஒரு 10 நிறுவனங்களை சொல்லலாம். அண்ட் பொதுத்துறை நிறுவனங்கள் எடுத்தா நம்ம எவ்வளவு நிறுவனங்களை தொடர்ந்து சொல்ல முடியும். இங்க அதானி அம்பானியுடைய அரசு அப்படின்னு உங்கள் அரசை, மோடி அரசு நம்ம சொல்லும் பொழுது இவர்கள் குறிப்பிட்டு ஒரு ஒத்த விரலை காட்டி நான் இதை உருவாக்குனேன்னு சொல்ல முடியுமா? மேபி வித்தன்னு சொல்லி ஒரு 50-60 லிஸ்ட் இவங்கனால கொடுக்க முடியுமே தவிர உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லி ஒரு விரலை காட்டி ஒரு நிறுவனத்தை இவங்கனால சொல்ல முடியுமா? அப்போ இது அவங்களுக்கு மாவோயிஸ்ட் அறிக்கை அப்படின்னு தெரியறதுல ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இது மக்கள் நலம் சார்ந்த அறிக்கை, அதனால அது அவங்களுக்கு அப்படி தெரியுது. கோயில்களின் தங்கம், பெண்களின் தாலியை பறிப்பதில் தான் காங்கிரஸ் குறிக்கோளோட இருக்குன்னு சொல்லிட்டு 6 நாட்களுக்கு முன்னாடி பேசின அதே பேச்ச திரும்ப நரேந்திரா வந்து திரும்பவும் பேசுறாரு. இதுக்கு வலிமையான கண்டனங்கள் எழுந்த பிறகு திரும்ப இந்த பேச்சை வந்து அவர் பேசுறதோட நோக்கம் என்ன? கோயில்களோட தங்கம் வந்து அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்றது, கோயில்ல தங்கம் இருக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பொதுமக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னோட வீட்டுல எனக்கு உணவுக்கு வழி இல்லை, அங்க கோயில்ல லட்சமா நீங்க தங்கத்தை வச்சு என்ன உபயோகப்படுத்துறீங்கன்னு இதை வந்து அவங்களோட கூட்டணியில இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரேமலதா கூட தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு மிகப்பெரிய உத்தியா இதை பயன்படுத்தினாங்க. பெண்களுக்கு இருக்கக்கூடிய தாலியில இருக்க தங்கத்தோட விலையை ஏத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அடிப்படை புரிதல் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்
ஒரு கருத்தை, தங்கம் விலை ஏறுறதுக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்ங்கிற புரிதல் இல்ல. அடுத்து பெண்களினுடைய தாலிக்கு தங்கம் முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வேண்டாமா? அவளை நாம இன்னைக்கு படிக்க அனுப்புறோம், மாதம் 1000 ரூபாய் கொடுத்து புதுமை பெண் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமா அந்த பெண்ணினுடைய கல்லூரி கனவை நனவாக்கி கொடுக்கிறோம். அதன் வழியா அவளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறோம். தொழில் துவங்குவதற்கான ஒரு தொழில் அதிபரா அவர் உருமாறுவதற்கான அடிப்படை கட்டமைப்பை நம்ம இங்க செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இவங்க பெண்களோட தாலிக்கு தங்கம் இல்ல, கோயில்ல இருக்கக்கூடிய தங்கத்தை அழிக்க போறாங்க. கோயில்ல இருக்கக்கூடிய தங்கத்தை வச்சு நம்ம இவ்வளவு வருடங்களா பத்மநாபசாமி அரண்மனை கோயில்ல இவ்வளவு தங்கம் இருக்குன்னு சொல்றாங்க. இதனால என்ன நிகழ்ந்தது? அண்ட் திருமலையில இவ்வளவு தங்கம் இருக்குங்கிறாங்க. கீழே திருப்பதிக்கு வந்தா எவ்வளவு ஏழைகளை நம்ம பாக்குறோம். திருமலையிலையும் அந்த நகைகளை அவங்க ஒரு நாள் கூட 1 மணி நேரம் கூட அதை போட்டு காட்டுறதும் கிடையாது. உண்டியல்ல போற நகைகள் சாமிக்கு கூட போட்டுக்கிட்டா சும்மா உட்காந்துட்டு இருக்க நகை எதுக்கு அவ்வளவு இருக்குன்ற ஒரு கேள்விதான் மக்கள் கேட்கறது நியாயம் இருக்குல்ல. மக்களுக்கும் ஊருக்கும் உலகத்துக்கும் பயன்படாத ஒரு சொத்து கோயில்ல இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன அப்படிங்கிறதுதான் என்னுடைய கேள்வி. நம்ம இருப்பது எல்லாத்தையும் விற்று மக்களுக்கு செலவு செய்யக்கூடிய இடத்துல இருந்து நம்ம வந்தவங்க, பெரியார் திடல்ல இருந்து வந்திருக்கோம். நம்மளுடைய கேள்விகள் சரியானது. ஆனா அவங்க கத்துறதும் கதறதும் அப்படிங்கிறது அங்க ஏதோ சின்ன மாற்றத்தை உருவாக்கிற மிகப்பெரிய தோல்வின்னு ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் மேல ஒரு தோல்வியை பாத்திர மாட்டோமோ அப்படின்னு சொல்லிதான் இது மாதிரியான கருத்துக்களை எல்லாம் அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்க.